அதுபோல நாமளும் அதிர்வுத்தன்மை கொண்டவர்கள். இந்த அதிர்வுத்தன்மையில நாம என்ன பண்ணிடுறோம், இந்த அதிர்வுத்தன்மையை நம்ம உணர்வுகளா பல விதத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எண்ணங்கள் ஏற்படும் பொழுது இந்த உணர்வை கொண்டு நீங்க அதுக்கு பதில் சொல்லாம இருங்க. தியானத்தில் அமரும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு பதில் சொல்லாதீங்க. அதை சாட்சித்தன்மையோட, அது வேண்டான்னு சொல்லக்கூடாது, வேணும்னு சொல்லக்கூடாது. ஒரு கெட்ட விஷயம் வரலாம், கெட்ட எண்ணங்கள் வரலாம், இன்னைக்கு ஒரு நாள் அதை நம்ம செஞ்சிருப்போம். அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா அதுக்கு பதில் சொல்லாமல், அதை வேண்டாம் என்றும் தடுக்காமல், அதை வெறுமன பார்வையாளனா பாருங்க. இதுதாங்க சாட்சித்தன்மை. ஒரு தியேட்டருக்கு போனா ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாம் சண்டை போடுவாங்க, ஹீரோ சண்டை போடுவாங்க, ஹீரோ ஜெயிப்பாரு, இதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த கதைகளுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெறும் அதை சாட்சித்தன்மையா பார்த்துட்டு வருவோம். அனுபவங்களை எடுத்துக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் அதுபோல நீங்கள் உங்கள் எண்ணங்களை சாட்சித்தன்மையாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நாளடைவில், இப்போ எப்படி சொன்னேன், யூடியூப்ல நீங்க ஒரு ஹோம் பேஜில் சில விஷயங்கள் எல்லாம் கவனிச்சா தான் அது சம்பந்தப்பட்ட வீடியோ வரும். ஆனால் அதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த வீடியோ அப்புறம் உங்களுக்கு வராது.